கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி வெங்கட்ரமணன் வீதியில் அமைந்துள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு GST வரி விதிப்பை முறைப்படுத்தாததால் சிறு குறு தொழில்களை செய்யும் டாலர் சிட்டி என்ற திருப்பூர் வெறும் சிட்டியாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள எடமணல் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்டு செயல்பட்டு வரும் தார் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து தார் தொழிற்சாலையை மூடாவிட்டால் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை 4 ஊராட்சிகளைச் சேர்ந்த 30,000 வாக்காளர்கள் புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் குறைதீர் கூட்டத்தில் மாட்டு வண்டி சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் மாட்டு வண்டிகளுக்கு மணல் குவாரி அனுமதி வழங்காவிட்டால் வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி மாட்டு வண்டிகளுடன் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு மற்றும் சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றம் துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாட்டுப்புற பாடல்களை இசைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பிளாஸ்டிக் பையில் பொருட்கள் எடுத்துச் சென்ற பொதுமக்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் ரூபாய் 19 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் RP உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திட்டத்தை தங்கள் ஆட்சியின் மூலமாகவும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் திட்டத்தை வகுத்ததாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாஜக மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சசிகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் RP உதயகுமார் சபை நாகரிகம் தெரியாமல் திட்டத்தை தங்கள் ஆட்சியின் மூலமாக நடைபெற்றது என கூறி கல்வெட்டை திறந்து வைத்துவிட்டு சென்றது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழாவில் இறுதி நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ கந்தசாமி பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் நகராட்சி சந்தப்பேட்டை பகுதியில் ராமு கவிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக ராமு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மூத்த மகள் நிரஞ்சனா 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு நாளை எழுத உள்ள நிலையில் தற்கொலை செய்து கொண்ட முடிவு குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில் தந்தை மறைந்த துக்கம் நீங்குவதற்குள் திருக்கோவலூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத சென்ற மாணவியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் தமிழக அரசு இவர்களது குடும்பத்திற்கு உதவிகரம் நீட்ட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த பைபர் படகு மீனவர்கள் சிவனேச செல்வம், காலத்திநாதன் ஆகியோர் கீச்சாங்குப்பம் விசைப்படகு மீனவர்களால் நடுக்கடலில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் மீனவ கிராம மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாகப்பட்டினம் மாவட்டம் செருந்தூர் மீனவ கிராம 20 கிராம பைபர் படகு மீனவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் வருகின்ற 28ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 20 மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்திற்கு உட்பட்ட கீழ்குப்பம் காலனியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருந்து வரும் வீடுகள் மிகவும் பழுதான நிலையில் இருப்பதாகவும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனவே அரசு புறம்போக்கு நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் நீண்ட நாட்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட பழங்குடி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சென்னை ராயபுரம் கல்லறை சாலையில் பிரசித்தி பெற்ற அரசு RSRM மகப்பேறு மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் பயன்படுத்தும் உடைகள், மருத்துவர்கள் உடைகள், செவிலியர்கள் உடைகள் துவைப்பதற்காக புதியதாக 20 லட்சம் மதிப்பில் புதிய இயந்திரம் வழங்கப்பட்டது. இவற்றை ராயபுர சட்டமன்ற உறுப்பினர் IT மூர்த்தி துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் செவிலியர்கள் பயிற்சி பெறும் அறை மற்றும் விடுதியில் மேற்கூரை அமைக்கப்பட்டதையும் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் VP சுரேஷ் மற்றும் RSR மருத்துவமனையில் கண்காணிப்பாளர் மருத்துவர் சாந்தி இளங்கோ உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.